WHO ரிப்போர்ட் படி இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு 64% மட்டும்தான் தாய்ப்பால் போய் சேருது. தப்பான பொசிஷன்ல தன்னோட தாய்கிட்ட இருந்து பால் குடிச்ச குழந்தை சோக் ஆகி இறந்த துயரம் இங்க பாண்டிச்சேரியில நடந்திருக்கு. வயநாடு லேண்ட்ஸ்லைட் சம்பவத்தப்ப ஆதரவற்று அழுத பல குழந்தைகளோட பசிய ஒரு தாய் தீர்த்த நிகழ்ச்சியான சம்பவமும் இங்க நடந்திருக்கு. So breastfeeding is nothing but must feeding. இதுல இவ்வளவு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கா? தாய்ப்பால் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாற என்ன காரணம்? இது மாதிரி பல சந்தேகங்களை நம்ம தீபா அக்கா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நம்மளுக்கும் விளக்கி இருக்காங்க. இது பிளாக் ஷீப் வழங்கும் தீபா வித் டாக்டர். மித்ஸ் அபவுட் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மில்க் நிறைய குடிச்சா மில்க் செக்ரீஷன் நிறைய வரும்னு எல்லாருக்கும் ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. அப்படி கிடையாது. சூப்பு, ஜூஸ் அந்த மாதிரி எப்படி வேணாலும் லிக்விட்ஸ் ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் குடிச்சிட்டு. அடுத்தது என்னன்னா பிரெஸ்ட் சைஸ் பெருசா இருந்தால் தான் பிரெஸ்ட் மில்க் நிறையா வரும் அப்படிங்கிறது ஒரு அப்படி கிடையாது. பிரெஸ்ட் டிஷ்யூ இருக்கும். பிரெஸ்ட் சைஸ் பெருசுனா அந்த ஃபேட் அது மாதிரி தான் நிறையா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிரெஸ்ட் டிஷ்யூவை பொறுத்து தான் பிரெஸ்ட் மில்க் இருக்கும். ஸோ சின்ன பிரெஸ்ட் இருக்கவங்களுக்கு பிரெஸ்ட் டிஷ்யூ இருக்கும். ஸோ நிறையாவே மில்க் செக்ரீஷன் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அது ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னொன்று பிரெஸ்ட் ஃபீட் பண்ணா பிரெஸ்ட் சாக் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா பிரெஸ்ட் சாக் ஆகிறதுக்கு காரணமே பிரெக்னன்சில கொஞ்சம் கொஞ்சமா என்லார்ஜ் ஆகிறதுனால தான். பிரெஸ்ட் ஃபீடிங்னால சாக் ஆகிறது கிடையாது. அது அப்பவே பிரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ற பிரெக்னன்சில பிரெஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். அது பை நேச்சர் அது. ஸோ அதனால தான் சாகிங் ஆகுதே ஒழிய பிரெஸ்ட் ஃபீடிங்னால சாகிங் ஆகுறது இல்லை. இதுதான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். மேடம், இப்போ தாய்ப்பால் கொடுக்குறாங்கல்ல, இப்போ இந்த கொடுக்குற தாய்மார்கள் அவங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, மீறி அவங்க செய்யும் பொழுது அது என்னென்ன பாதிப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கும்? என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏர்லியாகவே பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு சிலவங்க கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குள்ளார நம்ம டாப் அப் ஃபீட் கொடுக்க வேண்டிய வரும் பேபிக்கு. லேட்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா அதுக்கு பிறந்ததே அதுக்கு பசிக்குமே. ஸோ அதனால குளுக்கோஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு கஷ்டம் ஆகிடும். ஸோ அதனால அவங்களுக்கு டாப் அப் ஃபீட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏர்லியாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னா நமக்கு ஒரு டாப் அப் ஃபீட் கொடுத்துட்டாலே பேபி லேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அந்த ப்ராப்பர் லேட்சிங் பொசிஷனிங் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக லாக்டேஷன் கன்சல்டேஷன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அட்டென்ட் பண்ணி அது பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். நம்ம இதில் தண்ணியை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க லிக்விடா. ஸோ அதனால எல்லா லிக்விட்ஸுமே நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். நல்லா நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும். ஸோ அப்போ பிரெஸ்ட் மில்க் நிறைய வரும். ஸோ இதுதான் அவங்களுக்கு நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். இந்த கார்லிக், ஜீரா, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் வெந்தயம், இதெல்லாம் சாப்பிடலாம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பழங்காலத்துல யூஸ் பண்ண அந்த எல்லா மெத்தடும் கரெக்ட் தான். கரெக்ட். இந்த தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அது மட்டும் தப்பு. இப்ப இது இப்ப நான் கேட்ட கேள்வியோட தொடர்புடைய ஒரு கேள்விதான். தாயும் சேயும், அதாவது தாய்ப்பால் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அது எப்படி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், இப்படி எல்லா கேள்வியும் நான் மேடம்கிட்ட கேட்பேன். மேடம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு விளக்க போறாங்க. தீபாக்கா கேட்ட எல்லா சந்தேகங்களையும், அதற்கு நம்ம டாக்டர் கொடுத்த எல்லா விளக்கங்களையும் பிளாக் ஷீப் தமிழ் யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோவாக கண்டு மகிழுங்கள்.